ச்சே, வர வர ஒரு புக்கில் கூட ஒரு சின்ன கவர்ச்சி படம் கூட போட மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை இதுக்கும் சென்சார் வச்சிருப்பாங்களோ? இருக்கலாம், யார் கண்டா. எஸ் கமிங். வாங்க வாங்க, பார்த்து வாங்க, மெதுவா வாங்க, உட்காரு. சார் பிரச்சனை எனக்கு சார், கையெடுங்க சார். சாரி, வாங்க வந்து உட்காருங்க, வாங்க பாத்துங்க. உட்காருங்க. பாத்து 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 உக்காருங்க. ஆமா பார்த்து ஆமா உட்காருமா, பத்திரமா உட்காருமா. எனக்கு ஒண்ணுனா இவ தாங்க மாட்டா. பார்த்தாலே தெரியுது. சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? அதை எப்படி சார் என் வாயால சொல்றது? நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லுங்கம்மா, என்னம்மா ப்ராப்ளம்? சார், ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல சொல்லுமா, ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சு? சார் இருங்க சார், நான் சொல்றேன். பிரச்சனை எனக்கு தான் சார், என்கிட்ட தான் சார் கேட்கணும். நான் சொல்றேன் சார். நீ தான் சொல்லி தொலைக்க மாட்டேங்கிறியா? அதனால தான் நான் அவங்க கிட்ட கேட்டேன். நீங்க சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? சொல்லுங்க, என்ன நடந்துச்சு ஃபர்ஸ்ட் நைட்ல? சார், ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடந்துச்சுன்னா சொல்லுங்க சொல்லுங்க சார். என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் சார். ஐயோ, சொல்லி தொலையா. சார், நேத்து எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் சார். அதனால சார், நேத்து என் ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக நான் சந்தோஷமா வெயிட் பண்ணிக்கிருந்தேன் சார். சரி, அப்போ என் பொண்டாட்டி பால் சம்போட உள்ள வந்தா சார். பின்ன என்ன சரக்கோட வருவாங்கன்னு எதிர்பார்த்தியா? சார், ஒரு ப்ளோவா சொல்லும் போது நீங்க ஏன் சார் உள்ள வர்றீங்க? யோ, நான் எங்கேயா உங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ள உள்ள வரேன்? ஏங்க, நீங்க சும்மா இருங்க. நான் சாரு கிட்ட விளக்கமா சொல்லிக்கிறேன். யோ, நீ சும்மாரியா? அவங்க சொல்லட்டும் என்ன நடந்துச்சுன்னு. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மேடம். சார், நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் சொம்போட ரூமுக்குள்ள போனேன். இந்த ராஸ்கல் ஏன் வந்தன உன்னை திட்டினானா? சொல்றா, திட்டினியா? சொல்லு. இந்த மாதிரி ஒரு பொண்ண, அதுவும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. உள்ள தள்ளி கும்புறு கும்புறுன்னு கும்புறணும். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். வலிக்குதாங்க சார், ப்ளீஸ் சார். எங்க எங்க ஏன் இப்படி கத்துறீங்க? ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா? கத்தாம என்னமா பண்றது? எங்க வந்தாலும் என்ன பேச விடுறான்? ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிச்சாலே புடிச்சுக்கிறேன். சார் ப்ளீஸ் சார், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க சார். சரி, சொல்லி தொலையா. நான் எதுல விட்டேன்? யோ, அதத்தாயா நானும் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். எதுலயா விட்ட? ஏங்க, பால்ல விட்டீங்க. ஆமா சார், பால்ல தான் விட்டாரு. கரெக்ட். எனக்கு அப்பவே தெரியும். இவன் தாங்கி தாங்கி வரும்போது இவனுக்கு பால்ல தான் பிரச்சனை. அப்படி என்னதாயா உனக்கு பால்ல பிரச்சனை? சார், ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னா, குறா 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 குறா. எங்க எங்க பால் ரொம்ப சூடா இருக்குங்க, பாத்துங்க. கல்பு, அதை விட நான் சூடா இருக்கேன். சொல்றது புரியுதா? இந்த சூடெல்லாம் என்னை ஒண்ணும் பண்ணாது. எப்படி? நான் சொல்றது புரியுதா? என்னங்க என்னங்க? என்னம்மா? என்னடா? கொஞ்சம் இருங்க. சொல்லுடா. உங்க கால்ல விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். அடடடடடா, இந்த சோசியல் மீடியா காலத்திலேயே இப்படி ஒரு அடக்க ஒடுக்கமான பொண்டாட்டியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிதான் இத்தனை வருஷமா நான் பிரம்மச்சாரியா இருந்தனா? வா 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 வா, விழு 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 விழு, நல்லா விழு, நல்லா நல்லா. 100 வருஷம் தீர்க்க சுமங்கலியா 16 பெற்று பெருவாள் வாழணும். புரியுதா? 16 பெற்றுனா 16 குழந்தை பெத்துக்கணும். எழுந்திரி கழுப்பு, எழுந்திருடா. ஐயோ, என்னங்க தெரியாம பட்டுச்சுங்க, தெரியாம இடிச்சிட்டேங்க. என்னங்க தெரியாம தட்டி விட்டுட்டீங்க. சாரிங்க. சாரிங்க. பாடவுத்துடி, வாழ்க்கையில பாடவுத்துடி. சாரிங்க, எனக்கு தெரியாதுங்க. உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க தாங்க நான் கால்ல விழுந்தேன். இதுக்காக உங்களை ஆசைப்பட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தெரியாம போட்டுருச்சுங்க. வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ, என்னங்க, பாத்து பாத்து. இதத்தாயா நான் வந்ததுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். வந்த உடனே இதை சொல்லி தொலைக்க வேண்டியதானயா? எங்கயா சொல்ல விட்ட? வந்ததுல இருந்து என் பொண்டாட்டிய பார்த்து சொல்லுதானையா விட்டுக்கிட்டு இருக்க?
சாரிம்மா, நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. உங்களை கொஞ்சம் தரவா செக் பண்ணணும். போமா போ, டாக்டர் உன்னைய அப்படியே தரவா செக் பண்ணணுமா, போமா. சார் பிரச்சனை அவருக்கு தான் சார். சாரிம்மா. அது என்ன சார், என்கிட்ட பேசுனா எரிஞ்சு விழுவுறீங்க, என் பொண்டாட்டிட்ட பேசுனா அப்படியே கொலையிறீங்க. ஏயா எல்லா டாக்டரும் இப்படி இருக்கீங்க? தேவையில்லாம எதுக்கே வள வளன்னு பேசிட்டு இருக்க? எந்திரிச்சு உள்ள வாயா. அம்மாடி பத்திரமா இருமா, நான் போயிட்டு வந்துடுறேன். நான் இருக்கேன், ஒன்னும் கவலைப்படாத. அங்க என்ன என் பொண்டாட்டி? நான் தடவ வேண்டியவள இவன் தடவிக்கிட்டு இருக்க. அம்மாடி ஒன்னும் கவலைப்படாத, தரவா செக் பண்ணிட்டேன். டாக்டர், நீங்க என்ன தடவது நிறுத்தவே இல்லையா? இவளும் தடவை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காளு. இவன் எதை பண்றானோ இல்லையோ, தடவறத மட்டும் நிறுத்தவே மாட்டேங்கிறான். சார் அவருக்கு எப்படி சார் இருக்கு? பார்க்க முடியலம்மா. என்ன சார் சொல்றீங்க? ஏம்மா, கொதிக்க கொதிக்க பாலை ஊத்தனா என்னம்மா ஆகும்? அதுவும் அந்த இடத்துல என்ன ஆகும் சார்? இனிமே உனக்கு ஒண்ணுமே ஆகாது. அப்ப என்ன சார் பண்றது? இனிமே அவரால எதுவுமே பண்ண முடியாது சார். யோ, உங்க தாம்பத்திய வாழ்க்கை இத்தோட முடிஞ்சு போச்சு. டாக்டர், என் தாம்பத்திய வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சுன்னு சொல்லல டாக்டர். டாக்டர், இதுக்கு வேற வழியே இல்லையா டாக்டர்? இருக்கு. சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. ம் ம் ம். என்ன கதை எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கேன். நம்ம அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே. இதுல 3 மாத்திரை எழுதியிருக்கேன். 3லயும் 2 மாத்திரை சாப்பிட்ட உடனே அவரை போட சொல்லுங்க. போட்டா எல்லாமே சரியாயிடுமா டாக்டர்? நல்லா தூங்கிடுவாரு. அப்ப நான் என்ன டாக்டர் பண்றது? அதான் நான் இருக்கல்ல டாக்டர். ஐயோ அப்பா, ஐயோ என் பால டாக்டர், உடைச்சிட்டானே. இப்ப நான் என்ன பண்றது டாக்டர்? கல்பனா.